ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடுடைய புது ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன, அதாவது ஏஜ் லிமிட்டு, உங்களுக்கான சேலரி எப்படி இருக்கும், உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் ஜங்ஷன். இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜாப் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்படின்னா என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து எலக்ட்ரானிக் பேஸ் பண்ணி இருக்கும்ல. எலக்ட்ரானிக் மீன்ஸ் இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது மொபைல் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஆர்மிக்கு வந்து இப்போ ஒரு கன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதில் சென்சார் போர்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அது மாதிரியான எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் செல்ஃப் ரிலையண்டா, அதாவது தற்சார்பற்ற ஒரு நிறுவனமா மாத்துறது தான் இந்த எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய வேலை. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். இது வந்து உங்களுக்கு பெர்மனண்டான ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். இப்போ இவங்க என்ன ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினி அப்படின்ற ஒரு ரெக்ரூட்மெண்ட் பத்தி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெயினி அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு டெம்பரரி ஜாப் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, இது பெர்மனன்ட் ஜாப் தான். ஸோ அது என்னன்றதை நான் கீழே டீட்டெயிலாக சொல்றேன். ஸோ அவங்களே வந்து இந்த ஆர்கனைசேஷனை பற்றின ஒரு ப்ரொஃபைல் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்தெந்த செக்டார், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர்ல வரும், டிஃபென்ஸ்ல வரும், செக்யூரிட்டி, ஏரோஸ்பேஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடிலையும் வரும், டெலிகாம் அண்ட் இ கவர்னன்ஸ், இது மாதிரியான எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே இந்த எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய பங்களிப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்பர் ஏஜ் லிமிட், அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ், 27 வயசு வந்து உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டா சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினி. இந்த போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய டிசிப்ளின், அதாவது நிறைய கேட்டகரி, நீங்க என்ன மேஜர் முடிச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இசிஇ 5 வேகன்சியும், ட்ரிபிள்இக்கு 7 வேகன்சியும், மெக்கானிக்கலுக்கு 13 வேகன்சியும், சிஎஸ்சி அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கீங்க, என்ன மேஜர் முடிச்சிருக்கீங்கன்னு செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா, நீங்க முடிச்சிருக்கிற அந்த மேஜர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது நீங்க முடிச்சிருக்க இந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட், இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கியிருந்தா மட்டும்தான் நீங்க அப்ளையே பண்ண முடியும். ஓகேங்களா? அல்லது அதே இன்ஜினியரிங் டிசிப்ளின்ல நீங்க வந்து ஒரு பிஜி முடிச்சிருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்கனாலும் நீங்க இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா மினிமம் 40,000ல இருந்து மேக்ஸிமம் 1,40,000 rupees வரைக்கும் அவங்க சேலரியா கொடுத்துட்றாங்க. இது வந்து ஜஸ்ட் பேசிக் பே தான். இதோட சேர்த்து உங்களுக்கான அலவன்சஸும் கண்டிப்பா ஆட் ஆன் ஆயிக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒன்று, நீங்கள் மெக்கானிக்கல் மட்டும்தான் படிச்சிருக்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து ஆட்டோமொபைல் முடிச்சிருந்தாலும், மெக்கட்ரானிக்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லா செமஸ்டர்லையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ நான் ஃபைனல் இயர் எழுதிட்டு இருக்கேன், ஃபைனல் செமஸ்டர் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்களும் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். பட் நீங்களுமே நீங்க இது வரைக்கும் வாங்கியிருக்கிற ஸ்கோர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கணும். உங்களுடைய சிஜிபிஏ வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த ரேஞ்சில் இருந்தால் நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 40,000 இருந்து 1,40,000 வரை கொடுத்துருவாங்க. வித் அலவன்சஸ் அட்மிசபிள், பேசிக் பே தாண்டி அலவன்சஸும் ஆட் ஆகும். ஓகேவா? அண்ட் வில் பி அப்சர்வ்ட் as an officer on successful completion of 1 year training. நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ட்ரைனிங் ஒன்று, நீங்க ட்ரைனிங் ஜாப், டெம்பரரி ஜாப் நினைச்சிடக்கூடாது. 1 year ட்ரைனிங் பீரியட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை வந்து ஆஃபீஸரா கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஸோ ஆஃபீஸரா உங்களை நியமிச்சதுக்கு அப்புறமும் உங்க சேலரி இந்த ரேஞ்சில் இருக்கும். அதாவது 40,000 இருந்து 1,40,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. இது போக உங்களுக்கு அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஏ, ஹெச்ஆர்ஏ, பிஎஃப், எக்ஸ்ட்ரா லீவு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட் ஆன் ஆகிக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாண்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரைவேட்டா இருக்கும்போது கேட் ஸ்கோர் முக்கியம், அல்லது கேட் எக்ஸாம் எழுதியிருக்கணும்ன்ற ஒரு ரூல் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட் எக்ஸாம் எழுதியிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதாவது கேட் ஸ்கோரை இவங்க கேட்கல, கேட் ஸ்கோர் இல்லை, தாராளமா இந்த டிகிரி நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர்ல எதுக்கு இந்த பாண்ட் அப்படின்னா, நீங்க வந்து பாதி நாள் வந்துட்டு பாதியில விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரெக்ரூட் பண்ணது வேஸ்ட் தான். அதனால 100 rupees ஸ்டாம்ப் பேப்பர்ல என்ன பண்ணணும்னா, டு சர்வ் த கம்பெனி ஃபார் அ பீரியட் ஆஃப் 4 years, 4 வருஷம் இந்த கம்பெனி நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றத நீங்களே எழுதி
அக்கார்டிங் டு நீங்க ஜாயின் பண்ண போற டைம்ல நீங்க ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த பாண்டை பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், நீங்க அந்த பாண்டை மீறீங்க, அந்த பாண்டை பிரேக் பண்றீங்க, உங்களுக்கு இமீடியட்டா நீங்க இதை விட வேற நல்ல ஜாப் கிடைக்குதுன்னு போறீங்க, இது பிரேக் பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்க 4 lakh ஒன்லி, அதாவது ஒன்லின்றதே தெளிவா போட்டிருக்காங்க பாருங்க, 4 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கட்டிட்டு தான் நீங்க வெளியே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளவு சேலரி நமக்கு கொடுக்கும்போது நம்ம அதை தாண்டி வெளியே போறது இல்லை. அதனால வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஷூரிட்டிக்காக தான் இந்த பாண்டை அவங்க கேட்கறாங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டகிரி வைஸ் மொத்தம் 30 போஸ்ட் பார்த்தோமா, அந்தந்த மேஜருக்கு 30 போஸ்ட், இசிஇ, சிஎஸ், மெக்கானிக்கலு, ட்ரிபிள் இந்த மேஜர்லாம் பார்த்தோம். மொத்தம் 30 போஸ்ட். இந்த 30 போஸ்ட்டும் கேட்டகிரி வைஸ் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரிக்கு 15, இடபிள்யூஎஸ்க்கு 2, ஓபிஎஸ்க்கு 8, எஸ்டி கேட்டகிரிக்கு 1 வேகன்சியும், எஸ்சி கேட்டகிரிக்கு 4 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ சில இதில் இப்போ நீங்கள் எஸ்டி அப்ளை பண்ணுறீங்க, 1 வேகன்சி தான் இருக்குது, கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் ஜென்ரலில் போட்டு எழுதிக்கலாம் தாராளமாக. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 27 இயர்ஸ் பார்த்தோம். இங்கே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க மித்த கேட்டகிரிக்கு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டிக்கும், 3 இயர்ஸ் ஃபார் ஓபிசி கேட்டகிரிக்கும், 10 இயர்ஸ் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த கேட்டகிரியில் வரீங்கன்றதை பார்த்து அப்ளை பண்ணுங்க. ரிலாக்ஸேஷனில் இருக்கீங்களா அல்லது ஏஜ் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி கரெக்டாக அப்ளிகேஷனை போட்டுருங்க. ஸோ மோட் ஆஃப் அப்ளிகேஷன் மோட் ஆஃப் செலக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கேட் ஸ்கோர் கிடையாது, ஒன்லி பை ரிட்டன் டெஸ்ட்டும் பர்சனல் இன்டர்வியூ தான். உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க, அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நல்ல ஜாப், நல்ல சேலரி, அதனால தாராளமா எஃபர்ட் போட்டு படிங்க, கிளியர் பண்ணிடுங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிஸ்லாம் நடக்குது, பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத். சென்னையில் இருக்கவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மித்த ஊர்ல இருந்து இருக்கிற வர்றவங்க சென்னையில் தாராளமாக அப்ளை பண்ணி எழுதிருங்க. சென்னையில் இருக்கிறவங்களுக்கே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் பக்கமாக இருக்கும், அங்கே சென்டர் போட்டு நான் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அங்கே சென்டரை போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதான் ரிட்டன் டெஸ்ட் நடக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர்ஸ். உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜில் இருக்கும். ஒன்று வந்து இங்கிலீஷில் இருக்கும், இன்னொன்று வந்து ஹிந்தியில் இருக்கும். ஸோ ரிட்டன் டெஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். இதுக்கு நெகட்டிவ் மார்க்கும் இருக்கு, அதனால கரெக்டாக தெரிஞ்ச ஆன்சரை மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஸோ அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு ஆன்லைன் பேஸ்டு, பட் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய மேஜர் இருக்கு இல்லையா, டிகிரி, அந்த டிகிரி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அதனால அதெல்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி செலக்ட் ஆகிறீங்க இல்லையா, உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல வைப்பாங்க. அது எப்போ, வென்யூ, டேட் எங்க, இதெல்லாம் வந்து நீங்க அப்ளிகேஷன்ல மென்ஷன் பண்ணிப்பீங்கல்ல ஒரு இமெயில் ஐடி, ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு அவங்க மெயில் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஃபார் பர்சனல் இன்டர்வியூ. பர்சனல் இன்டர்வியூக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதுக்கான டேட் எப்போ, டைமு, வென்யூ எங்க அப்படின்றத அந்த கோர்ஸ் ஆஃப் டைம்ல சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மெயில் சொன்ன இல்லையா, அந்த மெயிலுக்கோ இல்லை உங்க மொபைல் நம்பருக்கோ பர்சனலி அவங்க கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொண்டு போகணும், என்னென்ன எடுத்துட்டு போகணுன்றத சொல்றாங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம், இங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுவீங்கல்ல, ஸோ அதை வந்து நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணி முடிச்சோன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கான கால் லெட்டர் எடுத்துட்டு போகணும், உங்களுடைய 10th 12th ஸ்கூல் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, ஃபைனல் மார்க் ஷீட்டு, எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அங்க வாங்குற என்ஓசி, நான் ஆப்ஜெக்ட் சர்டிஃபிகேட்டையும் நீங்க வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். அது போக நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி நான் கிரீமி லேயர், இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரியில வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஜாதி சான்றிதழையும் நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்க கையில எடுத்துட்டு போயிருங்க. ஓகேங்களா? இது வந்து நான் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொண்டு போகணுன்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவா நான் அந்த பிடிஎஃபை பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க எக்ஸ்ட்ரா படிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க, அங்க போறீங்க அப்படின்னா இதை ஒரு தடவை செக் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1000 rupees ஃபார் யாருக்குன்னா ஜென்ரல் கேட்டகிரிக்கு, ஓபிசி கேட்டகிரிக்கும், இடபிள்யூஎஸ் இவங்க ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் எல்லாருக்குமே ஃபீஸ் வந்து 1000 rupees. ஸோ மித்த கேட்டகிரிக்கு பாத்தீங்கன்னா அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, இசிஐஎல் அதாவது எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ், டெம்பரரியா ஒர்க் பண்றவங்க, கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒர்க் பண்றவங்க, அந்த எம்ப்ளாயிஸ்க்கு ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஸோ இந்த 1000 ரூபாய் மற்றவங்களுக்கு, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஸோ அதனால நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிடுங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம். ஃபீஸும் கம்மி, லொக்கேஷன்லேயே எக்ஸாம் எழுதுகிறோம், அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஜாப். ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளிகேஷன் போட முடியும். ஸோ ஆஃப்லைன்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆன்லைன் அப்ளிகேஷன்
அந்த ப்ரீ டேட்டுக்குள்ள கரெக்டாக போட்டுருங்க. ஓகேங்களா? டேட்டு முன்னாடியே போட்டுட்டீங்கன்னா தான் அது வந்து நமக்கு பயம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13, 13th ஏப்ரல் தான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ அந்த 13th ஏப்ரலுக்குள்ள ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க www.ecil.co.in. இந்த வெப்சைட்ல போயிட்டு கெரியர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ல போயிட்டு கரண்ட் ஜாப் ஓப்பனிங்ஸ் அப்படின்ற டேபுக்குள்ள போனீங்கன்னா இதுக்கான லிங்க் இருக்கும், இந்த நோட்டிபிகேஷனுக்கான லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க கேட்குற டீடைல்ஸை கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆயிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாமே நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 KB and 50 KBக்கு உள்ளே தான் இருக்கணும். ஃபோட்டோ வந்து 100 KBக்குள்ள இருக்கணும், சிக்னேச்சர் 50 KBக்குள்ள தான் இருக்கணும். ஸோ அதையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 rupees. இதை மேலே பார்த்துட்டோம். நான் ரீஃபண்டபிள் தான். ஸோ அதனால ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நான் ரீஃபண்டபிள். இதை வந்து நீங்கள் SBI மூலியமா சலான் மூலியமாவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஃபீஸ் பே பண்ணலாம். அல்லது நீங்கள் UPI மூலியமா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பேவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 13 ஏப்ரல், அதான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ள எல்லாரும் மறக்காம அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து இதுதான். இந்த லிங்க்ல போயிட்டு நீங்க தாராளமா அப்ளை செய்து கொள்ளலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் மக்கள், அவ்வளோதான். எல்லா டீடைல்ஸும் நான் சொல்லிட்டேன். இவ்வளோதான் அவங்க பிடிஎஃப்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன, எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா தனியாக அதுக்கு நான் சிலபஸ், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.